ஸ்ரீசடகோபவாங்மயம் சகஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலுமோவினையும் வாழ்வினையும் ஓதும் குருவயர்வோன் யாழினி செய்வேதத்தியல். 10 6 திருவாய்மொழி 8 பாட்டு. மெய்நின்று கமல் துளவ விரையேறு திருமுடியன் கை நின்ற சக்கரத்தன் கருதுமிடம் பொருது புனல் மை நின்றவரை போலும் திருவுருவம் வாட்டாற்றார்க்கு மை நின்ற என் நன்றி செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே. திருமேனிலே நிலை நின்று கமலா நின்றுள்ள திருத்துழாயினுடைய பரிமளம் மிக பெற்ற திருமுடியை உடையவனாய் திருவுள்ளம் நினைத்த இடத்தே சென்று போரை நடத்தி உடனே திருக்கையிலே வந்து சேருகின்ற திருவாழிப்படையை உடையவனாய் புனலையும் அஞ்சனத்தையும் மலையையும் ஒத்திருக்கின்ற திருவுருவத்தை உடையனான திருவாட்டாற்று எம்பெருமானுக்கு நான் என்ன நன்மை செய்தேனாக கொண்டு அவன் எனது நெஞ்சில் வசிப்பது என்பது சமுதாயார்த்தம். எல்லா பொருள்களை காட்டிலும் மிக மிக வேறுபட்ட சிறப்பை உடையவனான சர்வேஸ்வரன் திருவாட்டாற்றிலே வந்து பெண்ணுக்கும் பேதைக்கும் எளியனாய் என்னுடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்து அவன் மிகுந்த ஒளியுடையவனானாகைக்கு நான் என்ன நன்மை செய்தேன் என்கிறார் இந்த பாட்டிலே. தான் ஆழ்வார் தாம் பெற்ற பேற்றினுடைய கனத்தை ஆராய்ந்தார். அந்தோ எப்படிப்பட்ட விஷயீகாரம் என் திறத்தே உண்டாகுமாறு நான் என்ன புண்ணியத்தை செய்தேனோ ஒன்றும் செய்திலேன். அப்படி இருக்கவும் இது என்ன மிக சிறப்பான விஷயீகாரம் என்று நெஞ்சு குழைகிறார் இந்த பாட்டிலே. மெய் நின்று கமல் துளவ விரையேறு திருமுடியன். இங்கு மெய் என்று ஆழ்வாருடைய திருமேனியை சொன்னதாகவும் கொள்ளலாம், அல்லது எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லதாகவும் கொள்ளலாம். என்னுடைய உடம்பிலே பரவி கமழும்படியான திருத்துழாய் மாலையை தன்னுடைய திருமுடியிலே உடையவன் என்றும் பொருள் கொள்ளலாம். தன்னுடைய திருமேனியில் நின்று கமழ்கின்ற திருத்துழாய்
திருத்துழாயின் நறுமணமானது கொழித்து மேல் நோக்கி பரவுகின்ற திருமுடியை உடையவன் என்றும் பொருள் கொள்ளலாம். கீழ்ப்பாட்டிலிருக்கும் மலரடிமேல் என்பதையும் கூட்டிக் கொண்டு திருமுடியன் என்னும் அளவும் நோக்கி ஒரு ரசார்த்தத்தை சுவையான பொருளை இங்கு நம்பிள்ளை காட்டுகிறார். கடலில் உள்ள நீரானது சக்கியமலை மேல் ஏற ஒளித்தார் போலே மலரடிமேல் திருத்துழாயின் வாசனையானது மெய்யெல்லாம் பரவி வந்து தலைக்கு மேலே போய்விட்டது என்றும் கூறலாம். இதனுடைய பொருள் அந்த எம்பெருமான் கருதுமிடம் பொருது கை நின்ற சக்கரத்தன் எம்பெருமானுக்கு அடியார்களை பகைப்பவர்களை அழிப்பது செய்ய வேண்டி வருமே. அதற்காக அங்கங்கே தான் புறப்பட்டு எழுந்தருள வேணும் என்ற நிர்பந்தமில்லை. எம்பெருமானுக்கு இன்ன இடத்திலே இன்ன காரியம் ஆக வேண்டும் என்று திருவுள்ளத்திலே நினைப்பிட்ட மாத்திரத்திலே திருவாழியாழ்வான் எம்பெருமானுடைய மனத்தில் கருதியிருக்கிற குறிப்பை அறிபவனாகையாலே சர்வேஸ்வரன் திருவுள்ளத்தின் கருத்தறிந்து யுத்தத்திலே புகுந்து எதிரிகளை அழியச் செய்து வெற்றி கொண்டு ஒரு நொடி பொழுதிலே காரியத்தை தலை கட்டி அடுத்த க்ஷணத்திலே மீண்டு வந்து எம்பெருமானுடைய திருக்கையிலே நிற்பன். அப்படிப்பட்ட சுதர்சனாய்வான் சசரோ ராவணம் ஹத்வா யுதிசக்தா பூமி கிருதகர்மா நிசிதவது ஸ்வஸ்தூடீம் புனராவிசது என்று அந்த எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய திருக்கையிலிருந்து புறப்பட்ட பாணமானது ராவணனை கொன்று தன்னுடைய திருமேனியிலே அவனுடைய இரத்தம் படப்பெற்று அதோடு கூட செய்ய வேண்டிய செயலை செய்து முடித்தவனாக விரஜையிலே தன்னை நீராட்டி கொண்டு அடுத்த க்ஷணம் எம்பெருமான் புட்டினிலே வந்து சேரும் என்கிறபடியே இந்த திருவாழியாழ்வான் காரியத்தை முடித்த அடுத்த க்ஷணம் எம்பெருமானுடைய திருக்கையிலே வந்து இருப்பார் என்பது பொருள். அவ்வாறு புனல் மைநின்ற வரபோலும் திருவுருவாட்டான் கடல் நீர் போலவும் மை போலவும் நின்ற மலை போலவும் இருக்கிற திருநிறத்தை உடைய திருவாட்டாற்றிலே எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானுக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அல்லது மை மாறாத மலை போல மை நின்ற புனல் மை நின்ற வரவோலும் என்பதற்கு மை மாறாத கஞ்சன மலை போன்ற திருமேனி உடையவன் என்றும் பொருள் கொள்ளலாம்.
அப்படி இவரே திருமங்கையாழ்வார் இதை அடியொற்றித்தான் வெஞ்சினவேளம் மறுப்பொசித்த வேந்தர்கள் ஏந்திடையார் மனத்தை தன்னுடையாளர்கள் அறியேன் தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை அஞ்ச முன்கால் விசைத்த காளையர் ஆவர் கண்டார் வணங்கும் அஞ்சனமாமலையேயுமொப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா என்று திருநாகை சௌந்தரராஜன் விஷயமாக வஞ்சன மலையேயுமொப்பர் அஞ்சன பர்வதம் போன்ற திருமேனி படைத்தவர் என்பது சொல்லப்பட்டது. இதிலே வாட்டாற்றார்க்கு என்றது பூஜாவாசகம் அல்ல, உயர்வு பன்மை என்று தமிழர்கள் கூறுவார்கள். அதாவது பூசிக்க தகுந்தவர்களை அவர் இவர் என்று சொல்லுவது வழக்கம். அதுபோன்று இங்கு சொல்லவில்லை. வாட்டாற்றானுக்கு என்பதுதான் பொருள். அதாவது மேலே திருமுடியன் சக்கரத்தன் என்று இவைகளிலே சொன்ன ஒருமைக்கு தக்கபடியாக வாட்டாற்றானுக்கு என்று என்ன அங்கே முடியர்னு சொல்லல, சக்கரத்தர்னு சொல்லல, முடியன் சக்கரத்தன் திருவாட்டாற்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனபடியினாலே அப்படி கொண்டு அர்த்தமருளுகிறார். ஆக மூன்றடிகளாலும் தெரிவிக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டா, தன்னுடைய திருத்துழாய் நறுமணம் என்னளவிலே வீசும்படி செய்தும் கையும் திருவாழியுமாக இருக்கிற அழகை காட்டியும் பச்சை மாமலை போல் மேனியை முற்றிலுமாக நான் அனுபவிப்பதற்கு கொடுத்தோம். இப்படி அன்றோ என்னிடத்திலே அவன் சிறந்த முகைகாரம் காட்டினான். எனக்கு இவ்வளவு எளியனாக என்னை ஏற்பதற்கு அவன் காட்சி தந்தான் என்பது இதனுடைய பொருள். இதற்கு இந்த ஆழ்வார் பக்கலிலே கர்மமோ ஞானமோ பக்தியோ நற்குணங்களோ ஏதாவது ஒரு கை முதல் இருந்ததா என்றால் இல்லை என்பதை ஈற்றடிகளாலே பேசுகிறார். என்னென்று செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே, என்னென்று செய்தேனோ, அதாவது நன்மை என்று பெயர் வைக்கும்படியாக ஒரு தீமையாவது செய்தேனா என்றார். அதுவும் செய்யவில்லை. நன்மை என்ற பெயரிடலாவதொரு தீமை, அது என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது ஒருத்தன் தெருவுல போயின்னு இருக்கான், எதிர்த்தாப்புல ஒருத்தன் வந்தான். அவன் ஆறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் கைய பிடிச்சிருந்தான். ஐயா, நீர் எந்த ஊர், பார்க்க லட்சணமா இருக்கிறே அப்படின்னு விசாரிச்சுருக்கே. பின்னாலே ஒரு கூட்டம் வந்தது. வந்து அவனை பிடிச்சிண்டு இவன் காலில் விழுந்து, ஐயா
மிக்க நன்றின்னா வந்தவன்லாம் நான் என்ன பண்ணினேன்னா திருடி விட்டு ஓடி வந்தான். அவன் கையை பிடித்து நிறுத்தி நீர அவனை விசாரிக்கிறதுக்காக கையை பிடிச்சானே தவிர அவன் திருடன்னு தெரியாது, அவனை புடிச்சு கொடுக்கணும்னு தெரியாது. இவனை அறியாமலேயே ஒரு நன்மை விளைந்து விட்டதா அல்லவா? அப்படி ஒரு நன்மையாவது செய்தேனா அல்லது ஒரு தீமையாவது செய்தேனா? எதுவும் இல்லையே. என்னுடைய அந்த செயலை அவன் நன்மையாக திருவுள்ளம் பற்றினானோ, நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு அவன் என்னை ஏற்க நினைத்தானோ தெரியவில்லையே என்று என்னென்று செய்தேனோன்னு தடுமாறுகிறார் இங்கே. அதாவது பெரிய உடையாரை போலே, பெரிய உடையார்னு கருடனுக்கு பேரு, அந்த கருடனை போல பிராட்டிக்காக ராவணனுடன் போரிட்டு மடிந்தேனோ. பெரிய உடையார் என்ற பெயர் இங்கு கருடனை குறிக்கல்ல, ஜடாயுவை குறிக்கிறது. அந்த ஜடாயு வயதான கிழவர் ராவணனோடு போரிட்டார், நாம் மாண்டு போவோம் என்பது தெரிந்தும் பெருமானுக்காக அந்த ஜடாயு ராவணனோடு போராடி பிராணனை விட்டார். அது மாதிரியாக நான் ஏதாவது உபகாரம் செய்தேனோ அல்லது திருவடியான அனுமனை போல திருஷ்டா சீதா, சீதையை கண்டேன் என்றாவது வந்தேனோ அல்லது அந்த எம்பெருமானுடைய ஆணையை பின்பற்றினவனாகும்படி சந்தியாவந்தனம் முதலான விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்தேனோ? ஒண்ணுமே பண்ணல. நான் என்ன நன்மை செய்தேனாக அவன் என் நெஞ்சிலே புகுந்தானோ? நான் ஒண்ணுமே பண்ணல, அவனே வந்து புகுந்து விட்டான். புகுந்ததோட நிற்கிறானா? என்னுடைய நெஞ்சு எம்பெருமானுக்கு கிடைத்து விட்டபடியினாலே தனக்கு கிடைக்க முடியாத பெருத்த லாபம் கிட்டியதாக கருதி அவன் திண்டாடுகிறானே. ஆழ்வார் நெஞ்சு கிடைச்சது நான் பண்ண புண்ணியம் அப்படின்னு ஆறு நினைக்கிறா? சர்வேஸ்வரன் நினைக்கின்றான். அப்படி என்னென்று செய்தேனோ? கவனியுங்கோ. அதாவது சர்வேஸ்வரனாக இருக்கிற தன்மைக்கு அறிகுறியான மாலை துளசி மாலை. அதுக்கு மேலே நினைத்தது செய்து முடிக்க வல்ல கருவி ஸ்ரீ சுதர்சனாழ்வான் திருமேனியோ வடிவழகெல்லாம் வந்து தங்குமிடமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றிலும் தலைமை பெறும்படி சிறப்பாக இருக்கிறவன் தாழ்ந்தவனான என் நெஞ்சிலே புகுந்த பிறகு பெறாத பேரு கிடைத்தது என்று மகிழ்கிறானே. இது என்ன குணமோ என்று கொண்டாடுகிறார் இந்த பாட்டிலே. பாட்ட செய் மெய் நின்று கமழ் துறவர்
விரையேறு திருமுடியன் கை நின்ற சக்கரத்தன் கருவிடம் பொருது புனல் மைநின்ற வரை போலும் திருவுருவ வாட்டாற்றார்க்கு என்னென்று செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்வுடந்தன் வாட்டாறு புகழ் நின்ற புல்லூர்தி போரக்கரு புலங்கெடுத்தான் இகழ்வின்றி என் நெஞ்சத்து எப்பொழுதும் பிரியானே விளங்குகின்ற திருமார்பிலே பெரிய பிராட்டியாரோடும் கூட விளங்குகின்ற திருமகள் கேள்வன் நித்தியவாசம் பண்ணுமிடம் குளிர்ந்த திருவாட்டாறு என்கிற திவ்யதேசமாம் நிலை நின்ற புகழையுடையவரான பெரிய திருவடியான கருடனை வாகனமாக கொண்டு போரிலே முயர்ந்த அரக்கர்களின் கூட்டங்களை எல்லாம் தொலைத்த அப்பெருமான் எனது நெஞ்சிலே வெறுப்பு சிறிது கூட இல்லாமல் ஒருபோதும் பிரியாமல் இருக்கிறான் என்பது இதனுடைய சமுதாயார்த்தம். எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? இகழ்ந்து ஒதுக்குவதற்கு வேண்டியவைகள்தான் என் நெஞ்சில் நிறைந்துள்ளன. அப்படிப்பட்டவனான என்னிடத்திலே கொஞ்சம் கூட இகழ்ச்சி இல்லாதவனாய் எப்போதும் பிரியாமல் இருக்கின்றானே. இது என்ன கழிபெறும் காதலோ தெரியவில்லையே என்று தமக்குள்ளே தாம் மகிழ்ந்து வியக்கிறார். இந்த பாட்டிலே கவனியுங்கள், தமக்கு திவ்ய மகிழ்ச்சி யாரென்றால் சர்வலோகேஸ்வரியான பெரிய பிராட்டியார். தான் உறையும் இடமோ பிராட்டி அந்த திருநாடாகிற பரமபதத்தை காட்டிலும் வீறு பெற்றதான திருவாட்டாறு. தனக்கு திவ்ய வாகனம் எது என்றால் அடியார்களுடைய பகைவர்களை தொலைக்கும் பரிகரமாக விளங்குகிற பெரிய திருவடி. இப்படிப்பட்ட பெருமைகளை பெற்று வைத்து என்னுடைய தாழ்வுகளை பார்த்து என்னை வெறுக்காதபடி ஒரு நொடி பொழுதும் என்னை பிரிந்தால் தாங்க மாட்டாதவனாய் கொண்டோ என் நெஞ்சினுள்ளே புகுந்தோ அருள் புகுந்தருளினான். இது என்ன காதலோ தெரியவில்லையே என்று வியக்கின்றார். இதத்தான் ஆள் திருமங்கவண்ணன் சொல்லுகின்றார்.
இந்த பரகால நாயகியினிடத்திலே என்ன உண்டு என்று அவன் ஆறா காதலுடையனாக என் நெஞ்சிலேயே வதிகின்றான். இது நான் செய்த பாக்கியம் என்றால் ஆழ்வீர் உள்ளத்தில் இடம் கொடுத்தது நான் செய்த பாக்கியமன்றோ என்று கூறுகிறானே. இது என்ன கிருபையோ தெரியவில்லையே என்று திருமங்க மன்னன் வியந்தார். அதைத்தான் காட்டார் இந்த பாட்டிலே. திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் இந்த எம்பெருமானுடைய திருமார்புக்கு ஒரு ஆபரணமிட்டு அதனால் எம்பெருமானுக்கு ஒரு விளக்கம் பெருவிக்க வேண்டாம். வெறும் திருமேனியே ஆலத்தி வழித்து திருஷ்டி சுற்றி போட வேண்டும்படி பேரழகனாக இருக்க அவன் அப்படி இருக்கிறான். அதற்கும் மேலே பெரிய பிராட்டியாரும் சேர்ந்ததனால் உண்டான அழகு பேச்சுக்கு நிலமா யோசனை பண்ணுங்கள் என்று திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் அது ஏற்கனவே திகழ்கின்ற திருமார்பு அதிலே திருமங்கையும் வந்து சேர்ந்தாள் என்றால் அந்த அழகை ஆறு வாய் விட்டு சொல்ல முடியுங்கிறார். உலகத்திலே பலரையும் ஸ்ரீமான்கள் என்று சொல்வது உண்டு இல்லையா? ஸ்ரீமான் உபய வேதாந்த திருமலாச்சாரியார் ஸ்ரீவே அப்படின்னு சொல்றோம். இது ஸ்ரீமா இது ஒரு உபச்சார வழக்கே தவிர உண்மையிலே நானோ மற்றவர்களோ ஸ்ரீமான்கள் அல்லர். யாரு ஸ்ரீமான்னா திருமங்கை தன்னோடும் திகழ்கையாலே உள்ளபடி ஸ்ரீமானாயிருப்பவன் எம்பெருமான் ஒருவனே. இதத்தான் ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே பட்டர் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்கஹன்யதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமா என்றார் ஸ்ரீபராசர பட்டர். பெரிய பெருமாள் பிராட்டியே தன்னுடைய மார்பிலேயே வைத்திருக்க காரணம் என்னன்னா தனக்கு ஒளியும் அழகும் தருபவளாக இருப்பவள் தனித்திருந்தால் எவனாவது களவு கண்டு போய்விடுவானோ என்று தன் திருமார்பிலே வைத்த திருவரங்கன் என்று கொண்டாடுகின்றார். ஆக பெருமாளுக்கு அழகு இவளாலே, ஒளி இவளாலே, ஐஸ்வர்யம் இவளாலே, அடங்கலும் நிரூபித்தால் எல்லாம் அவளாலே என்று அழகாக அனுபவித்தார். ஆக அப்படிப்பட்ட திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் கௌரியோ திருமால் சொன்னா போராதா திருமாலார். இது பகுவச்சனம், பன்மை புருவல். இப்படி திருமாலார் என்ற பன்மைக்கு அதாவது கீழ்ப்பாட்டிலே திருவாட்டாற்றார்க்கு என்று
என்று பன்மையை சொன்னாரே அதுபோல இங்கும் பன்மைக்கு பயனில்லை. திருமாலவன் என்பதுதான் இங்கு கொள்ள வேண்டியது. அப்பேற்பட்ட எம்பெருமான் சேர்விடந்தன் வாட்டாறு சியப்பதி என்றால் வேற யாருக்காவது அது பொருந்துமா? எம்பெருமான் ஒருவனுக்கே அவள் நிரூபகை அல்லவா? அகலகில்லேன் இறையும் என்று அலர் மேல் மங்கையுரை மாறுவா. ரொம்ப அழகு. அந்த மார்ல உட்கார்ந்திருக்காளே அந்த பெரிய பிராட்டியார் மெல்லியல் ஆனபடியினாலே பெருமாள் அப்படி எழுந்திருந்தா கூட கையால புடிச்சுட்டுதான் எழுந்திருப்பான். அவளுடைய திருமேனிக்கு வாட்டம் வந்து விடுமோ என்று கருத்தினாலே பட்டர் பாதாருந்துடமேவ பங்கஜரஜேடி பிருஷாலோகிதைஹி அங்கம் ராணிரதம்பசாகசவிதௌ லீலாரவிந்தக்ரகா दोलाते वनमालया हरिभुजेहा कष्टशब्दास्पदम् केन श्रीरतिकोमला तनुरियम् वाचाम् विमर्दक्षमा. நன்கு கேட்டதுதான் இருந்தாலும் கேளுங்கோ. பாதாருந்துதமேவ பெரிய பிராட்டியார் தம்முடைய திருவடிகளை எதன் மேல் வைத்திருக்கிறார்? பங்கஜரஜா தாமரை பூவினுடைய மகரந்தத்தின் மேல் திருவடியை வைத்திருக்கிறார். அத பட்டர் பார்த்தார். அம்மா இந்த கமல மகரந்தத்தினுடைய கடுமை தாங்காமல் தேவரீர் திருவடிகள் புண்ணாகிவிட்டது. புரியுறதா? பாதாருந்துதமேவ பங்கஜரஜா. அதுக்கப்புறம் இந்த பெரிய பிராட்டியாருக்கு அலங்காரம் பண்ணி விடுகிறார்கள். தோழிகள் அலங்காரம் பண்ணி விட்டுட்டு அப்படி பார்க்கிறாளாம் பாதாதி கேசம். அந்த தோழிகளுடைய பார்வை மட்டும் திருமேனி கன்றி விட்டது. அவ்வளவு மென்மையான திருமேனி. செடி பிரிஜாலோகிதை ரங்கம் ராணிஜி. அம்மா இவ்வளவு மெல்லியலான தேவரீர் இந்த தாமரப்பூவை கையில பிடிச்சிருக்கிறே, உங்களுடைய கை ரத்தமாகாதோ? இந்த கனமான தாமரைய கீழே வைக்கப்படாதா? இதையே பிடிக்கின்றீர். பங்கஜ ரஜஸ்டி பிரியாலோகிதைஹி அங்கம் நிரதாம்ப சகசவிதோ. சகசவிதோன்னா ஒருவன் மலையை தூக்கி பிடித்தது போல தாமரை பூவை பிடித்திருக்கிறீரே. அப்படின்னா அதுக்கு மேலே சகசவிதோ லீலா அரவிந்த கிரகா. அம்மா ஸ்ரீரங்கராட்சியாரே டோராத்தே வனமாலயா நீர் ஊஞ்சலாடுகிறீர். எதிலேன்னு கேட்டா எம்பெருமான் திருமார்புல வனமாலை சாத்தின்றிருக்கானே. இங்கேந்து இங்க இறங்கி அதுல உட்கார்ற பெருமாள் அப்படி மெதுவா கையால ஆட்டி விடுவார். டோலாத்தே வனமாலையா ஹரிபுஜே. அப்படி ஆற்றச்சே ஊந்துர போறாளேன்னு பெருமாள் ஒரு கையால அவளை அப்படி லேசா பிடிச்சின்றாராம். பட்டர் சொல்றார், பெருமாளே என்ன சாகசம், கையேடும்
அப்படின்னாராம். ஐயோ, இவ விழாத பிடிச்சிட்டு இருக்கேன் பட்டரே, அதெல்லாம் இல்லை எம்பெருமானே, உம்முடைய திருக்கைப்பட்டு அவருடைய திருத்தோள் கன்றி விட்டது. அவ்வளவு மென்மையான திருமேனி படைத்தவளான திருமால் வந்து இவனை சுவீகரித்தபடியாலே திருமாலார் அவளை விட்டு நிரூபிக்கிறார். புரியுறதா? இது இவனுக்கே உண்டு. ஏனைய தேவதைகளுக்கு ஏனையவை பொருந்தினாலும் திருமால் என்ற பெருமை அவர்களுக்கு சேராது அல்லவா? அதே போல திருவாட்டாறு அப்படிங்கிற திவ்ய தேசத்திலே இருக்கிறவனுடைய பெருமை வேறு எவனுக்கும் கிடையாது. ஆகையினாலே சேர்விளம் தன்வாட்டாறு என்று அருளி செய்கிறார். அப்படிப்பட்டவனான சர்வேஸ்வரன் திருவாட்டாறு என்கிற திவ்ய திருப்பதியிலே வசிக்க பெற்றது அவனுக்கு பெருமைக்கு மேல் பெருமையாயிற்று. பிராட்டிக்கு கணவன்கிறது சாதாரண பெருமையா? திருவாட்டாற்றிலே இடம்பெற்றது சிறந்த பெருமை. மலையாளிகள் பெருமாளை ஒரு பொருளாகவே மதிக்காதவர்கள், எல்லாருமே துர்க்கையை வணங்குகிறவர்கள். அந்த நாட்டில தேவரீர் பொருந்தி திருவாட்டாற்றில் இருப்பது சிவப்பதித்துவத்திலும் சிறந்தது என்கிறார் இங்கே. அதுக்கு மேலே புகழ் நின்ற புள்ளூர்லி, புகழெல்லாம் தன் பக்கலிலே கிடக்கும்படி நிற்கின்ற பெரிய திருவடியாகிற கருடனே உமக்கு வாகனம். வாகனாருன்னா இந்த புகழ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது முற்றிலும் கிடப்பது பெரிய திருவடி பக்கலிலே. புகழ்னா அவர்தான் இருக்கு. அந்த புகழை உடையவன் என்கிற இதுவே திருவடிக்கு ஏற்றம். தாசஸ்தகா வாகனமாசனம் துவஜா எஸ்தே விதானம் யதனம் தெய்மயா உபஸ்திதம் தேன புரோகருத்மதா தொடங்கி சம்மர்த கிண அங்கசோபினான் ஆள வந்தார், அனுபவித்தார். தாசகா அடிமை, சகா சமயங்கள்ல தோழன், வாகனம் புறத்து போன ஊர்தியாக வாகனமாக இருக்கிறான். தாசனம் பெருமாள் அமர வேண்டும் என்றால் ஆசனமாக வடிவெடுத்து அதிலே அமர்த்துகிறவன். தாசசகா வாகனமாதனம் துவஜஹா எம்பெருமானுக்கு கொடியாக இருந்தோ கைப்பற்றுகிறவன். எட்டாழ்வார் அஞ்சிரயமடனாராய் அழியத்தாய் என்ற பாசுரத்திலே வெஞ்சிரைக்குள் உயர்த்தார்க்கு என் விடுதூதாய் என்று அருளுகிறான். ஆக வாகனம் துவஜா எஸ்தே விதானம் பெருமாள் வெளியில புறத்தார்னா இவர் குடையாக மாறி பெருமாள் மேலே வெயில் படாமல் காத்து வருகிறார். ஆசன துவஜா எஸ்தே விதானம் வெஜனம் திரைமயா. திரைமயன்னா மூன்று வேதங்களே
கருடனாக வடிவெடுத்தது. திருவிருத்தேசிரா என்று வேதமும் ரிக்யது சாமம் என்ற வேதங்களே கருடன் என்று கூறியிருக்கிறது. திரைமயா அவன் என்ன பண்றாரா? உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா பெருமாள் முன்னிலையை விட்டு அப்பால் நகரமாட்டான். பெருமாள் எப்ப ஆணையிடுவரோ என்ன ஆணையிடுவரோன்னு பெருமாள் முன்னாலேயே நின்றுறான். கோவில்கள்ல பார்க்கலாம், சந்நிதி மூலவரை பார்த்துதான் கர்வம் ஏறிருப்பாரே தவிர அவரும் பெருமாளை போல தெற்க பார்த்துண்டு இல்ல ஸ்ரீரங்கத்துல பெருமாளை பார்த்துண்டா இருக்கார். எப்ப ஆணையோ என்ன ஆணையோ நம்மால ஒரு வினாழிகை தாமதமாக கூடாது என்று கருதியவனாக உபஸ்திதம் தேன புரோகருத்மதா. அப்ப பெருமாள் என்ன பண்ணுவாராம்? திருவடி கொஞ்சம் பக்கத்துல வாருமேன்னு கூப்பிடுவான். என்ன பெருமாளே, எனக்கு உள்ளங்கால கொஞ்சம் அரிப்பா இருக்கு, நான் உங்க தலையில அப்படி சொரிஞ்சுக்கிறேனே பரான். அடியேன்னு உபஸ்திதம் தேன புரோகருத்மதா தொது அங்கிரி சம்மர்தகிண அங்கசோபினா. பெருமாள் திருவடிய பெரிய திருவடி தலையில பூர்ணமா வச்சு இப்படி தடவுறான். ஆஹா, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நம்ம தலையில திருவடியை வச்சான்னா நம்ம ரசாதரத்துக்கு போடுவோம். அந்த திருவடியினுடைய பாரம் தாங்காமல் அதை தாங்கிற யோக்கியதே இவருக்குத்தான் உண்டு. யாருக்கு? பெரிய திருவடிக்கு. ஆகையினாலே அப்பேற்பட்ட திருமாலார் புகழ் நின்ற புள்ளூர் கருட வாகனனாக இருப்பதும் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒருவர்க்கும் பொருந்தாத சீர்மையை காட்டுகிற சொல். கருடம் மேலே ஆறாவது ஏற முடியுமா? ஒருத்தன் இருந்தால் கருடனுக்கு டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு, இன்டிமேட் ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்ணான்னா ஆச்சாரியன் கிட்ட பாடமெல்லாம் கத்துண்டான். பாடமெல்லாம் முடிஞ்சது. அப்பா, நீ சமத்தா இருந்த, ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணின, எல்லாத்தையும் கத்துண்ட, இனிமே போய் நீ சௌக்கியமா இரு அப்படின்னார் ஆச்சாரியன். அடியேன் கற்றதற்கு தட்சணை கொடுக்க வேண்டாமா? ஆச்சாரிய சம்பாவனை கொடுக்க வேண்டாமா? நாம் போலாமா? அதனாலே என்ன வேணும்னு கேட்டான். அடே, நீ பண்ண பணிவிடையே பொருண்டா, எனக்கு ஒன்னும் வேண்டாண்டா, நீ நன்னா இருவான். இல்ல, கொடுக்காத போனா என் வித்தை எனக்கு பலிக்காதேன்னா. அட, வித்தை பலிக்குண்டா, நான் பூர்ணமா ஆசீர்வாதம் பண்றேன்டான்னா. இல்ல, கேட்டுத்தான். அவர் கோபம் வந்துடுதோ, பொன்மேனி உடையனவாய், பச்சை நிற கால்களை உடையதாய், கருப்பு நிற வாளை உடையதாய், சிவப்பு நிற காதுகளை உடையதான 7000 குதிரைகளை கொண்டா. கோபத்திலே ஆச்சாரியன் சொல்லிட்டார். இவன் என்ன பண்ணா, ஃப்ரெண்டு கருடன் அவர்கிட்ட வந்தா, இப்படி குதிரை இருக்கான்னு கேட்டான். நான் உதய விபூதியிலே சுற்றினவன், எனக்கு தெரிஞ்சு இப்படி குதிரை இல்லைன்னு கருடன். ஆனாலும் உங்க ஆசைய வீணாக்க விரும்பல. ஒன்னு நான் தூக்கிண்டு போறேன். தூக்கிண்டுன்னா என் முதுகுல வச்சுக்க மாட்டேன், என் காலை பிடிச்சிண்டு நீ பறக்கணும். முதுகுல எம்பெருமானை தவிர, எம்பெருமாட்டியை தவிர
வேற யாருக்கும் இடம் கிடையாது. காலை பிடிச்சுக்கோ, நான் பறக்கிறேன், எல்லா உலகத்திலையும் தேடுவோம்னு ரெண்டு இவர் காலை பிடிச்சிருந்தார். திருவடி அப்படி எல்லா ஒரு சந்து விடாத தேடிந்து வருகிறார்கள். ஒரு மலை உச்சி, அந்த மலை உச்சியிலே ஒரு அம்மையார், வயதான அம்மையார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் களைச்சதனால அந்த அம்மையார் வீட்டுல போய் கொஞ்சம் தங்கலாம்னு போனோன்னு அவன் நல்விருந்து உபசாரம் பண்ணுகிறாள். பண்ணினோன்னு ராத்திரி ஆயிடுறது, நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க, காலையில புறத்து போலான்னு அந்த அம்மா சொல்ல படுத்துண்டாள். அப்ப இந்த கருடன் என்ன நினைச்சாரா, ஆஹா என்னை போல் பலமுடையவனாவன், இதெல்லாம் சுத்தரனே, அந்த பலம் இருக்கிறதுனாலதான் பெருவாளை தாங்குகிறேன் அப்படின்னு நினைச்சுட்டான். ஆறு பெரிய திருவிடி. பொழுது விடிந்தது, கிளம்பலாம்னு பார்த்தா ரெண்டு ரெக்கையும் அருந்து கிடக்கு. ஆருக்கு? பெரிய திருவடிக்கு. அப்பதான் உணர்ந்தார், பெருமாளே பிழை செய்து விட்டேன், என்னை சமிக்கணும். எம்பெருமான் அவருக்கு மறுபடியும் சிறகுகளை படைத்தான், கொடுத்தான் என்பது வரலாறு. ஆகையினாலே புகழ் நின்ற புள்ளோர்து என்றுமே எம்பெருமானை விட்டு பிரியாமையாகிற புகழையுடைய புல் பறவை எது? கருடன். அது ஊர்தி. அந்த கருடன் தான் எம்பெருமானுக்கு ஊர்தின்னா வாகனம். புகழ் நின்ற புள்ளோர்தி வாகனம். அதாவது புகழ் என்ற ஒன்று இருக்கிறது, அது முழுக்க யாரிடம் கிடக்கிறது? பெரிய திருவடியாகிற கருடன் இடத்திலே. அதை உடையவனாக இருப்பவன் கருடன், அவனை உடையவனாக இருப்பவன் எம்பெருமான். வேற யாருக்கும்